100 ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாரம்பரிய இடுகாடு சமூக விரோதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மனிதன் ஓய்வு பெற்ற பிறகு உறங்கும் மயானமான இடம் கூட சொந்தமில்லை என்பதை வெளிக்காட்டுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் கருமாண்டிசெல்லிபாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட திருவேங்கடம்பாளையம் கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்ட பழமையான இடுகாடு சமீபத்தில் சமூக விரோதிகளின் செயலால் சேதமடைந்துள்ளது. இன்னைக்கு நேரத்தில் 3 தலைக்கட்டா இருக்குது. எங்க அப்பா எனக்கு 74 ஆகுது. எங்க அப்பா காலத்துல இருந்து இது சுடுகாடு. எல்லா சமூகத்தினும் இங்கதான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க 36ல இது வந்துருச்சு. இப்போ முந்தியெல்லாம் இது எல்லாம் இங்கதான் போறோம். ஆனா அதை இப்போ இல்லைன்னு சொல்லி எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிறைவு இது பண்ணி ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இது முறை இல்லை. இது எங்களுக்கு சுடுகாடு முறையா கொண்டாந்து எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு நல்ல இது வரணும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஏமாத்து இந்த மாதிரி எல்லாம் வேலி வாங்கி போட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லேண்ட் வேல்யூஷன் எல்லாம் அதிகமாயிருச்சு. சுடுகாடு இருக்குதுன்னு சொல்லி கம்மி விலைக்கு வாங்கிட்டு இப்போ சுடுகாடு இல்லைன்னு அதை எச்சு விலைக்கு விற்கிறதுக்காக இப்போ அதுக்காக எல்லாம் நிரவி சுத்தம் பண்ணி இங்கே யாரும் உள்ளே வரக்கூடாது, பணம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எங்களை எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இது சுடுகாடாக எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், எங்களுக்கு முறையாக பட்டா கொடுக்கணும், யாருக்கும் அவங்களுக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, எங்களுக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணித்தராங்க. காலங்காலமாக எங்கள் மாமனாரோட அப்பா தாத்தா போட்டதுலேருந்து நாங்கள் இங்கே தாங்க எங்களுக்கு சுடுகாடுங்க. இப்போ தாங்க இந்த மாதிரி எங்கள் ஊருக்காரர் காடு இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ யார் அடுத்தவங்க வந்து வாங்கங்காட்டிங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி எங்களுக்கு சுடுகாடு இல்லாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் சுடுகாடு கேட்டுருக்குறோங்க. நாங்கள்லாம் ஏழைங்க, நாங்களாம் நடுஜாமத்துலையெல்லாம் இறந்துட்டா நாங்கள் எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். அமைதி பூங்காவுக்கு போகிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லைங்க. எங்களுக்கு வேணுங்க சுடுகாடுங்க. இங்கு 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அரசு ஒதுக்கிய 1 ஏக்கர் பரப்பளவிலான இந்த இடுகாடு இறந்தவர்களை அடக்கம் செய்யவும் எரியூட்டவும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட மைதானமாக கல்லறை கோயில் முறையில் செயல்பட்டு வந்தது. சமீபத்தில் சிலர் இடுகாட்டில் குப்பைகளை வீசுவதால் பேரூராட்சிக்கு மனு அளித்து அவற்றை அகற்றுமாறு கோரப்பட்டது. இதன்பின் பேரூராட்சி நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சில சமூக விரோதிகள் இடுகாட்டின் மரங்களை வெட்டி பொக்லைன் இயந்திரம் கொண்டு நிலத்தை சமமாக்கி மனித எலும்புகள் தெரியும் அளவிற்கு நிலத்தில் சமம் செய்து நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் பயன்படுத்தும் இடுகாட்டின் பாதுகாப்பு அத்தியாவசியமானது. 3 மாசம் ஆகுதுங்க. எங்க குழந்தைங்க கொண்டு வந்து அப்பதான் சொன்னாங்க இப்படி நிறவிட்டாங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு குசுகே இல்லைங்க. நாம் கொண்டு வந்து வச்சோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஐயோ இப்படி இப்போ சுடுகாட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு இப்போ போராடுறவங்க எங்களுக்கு சுடுகாடு வேணுங்க. எங்களுக்கு நாங்கள் காலங்காலமாக எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாத்தையும் இங்கே தான் வச்சுருக்குறோங்க. எங்கள் வீட்டில் 10 பேருங்க. எங்கள் வீட்டில் மட்டும் 10 பேர் இங்கே தான் வச்சுருக்குறோம். இங்கே தான் சாமியை கும்பிடுறோங்க. நாங்கள் கல் நட்டி இங்கே தான் சாமியை கும்பிடுறோங்க. அதனால எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு சுடுகாடு வேணும்னு மனு கொடுத்துருக்குறோங்க. எங்களுக்கு வேணுங்க. எங்கள் தாத்தாவிலேருந்து பாட்டன் எல்லாத்தையுமே இங்கே தான் வச்சாங்க. இப்போ 3 மாதத்துக்கு ரீசனாக 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் பாப்பா ஒன்று இறந்தாங்க. அந்த பாப்பாவை கொண்டு வந்து இங்கே தான் வச்சேங்க. வச்சு 3 மாதம் கூட இல்லைங்க, அவங்க மண்ணோட மண்ணாக பிரகதத்தை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தையோட இது இருந்ததுங்க. நாங்கள் வந்து கூட 2 டைம் சாமி கும்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பாவோட பிரகத்தையே அப்படியே கொண்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு வேணுங்க. 40-50 லோடுக்கு தகுந்த மண் எடுத்திருக்காங்க. இந்த மண் எங்கே கொண்டு வாங்க என்னன்னு தெரியாது. அந்த ஜேசி போட்டு மண் அயல்னு கோட்டா முதல் கொண்டு தாசில்தாருக்கு அனுப்பிச்சு விட்ருக்குறேன். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அனுப்பிச்சு விட்ருக்குறோம். இதை எடுத்தவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே அதாவது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும். அது சாதாரணமாக இல்லைங்க. அதாவது அரசாங்கத்தினுடைய சொத்தை திருடுனவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வேணும். அதே மாதிரி இந்த சுடுகாட்டை எங்களுக்கு காலங்காலமாக இருந்த சுடுகாடு எப்போ எங்களுக்கு சுடுகாடு வேணுங்கிறதுக்காக இந்த சுடுகாட்டினுடைய பட்டா கொடுக்கும் வரைக்கும், அதாவது எங்களுக்குன்னு ஒதுக்கும் வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சற்றேறக்குறை 100 வருடங்களுக்கு மேல இந்த இடத்த நாங்க சுடுகாடா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த சூழல்ல இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்த வாங்கிய இடத்தரகர்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை மொத்தமா நிரவி சுடுகாடு இருந்ததுக்கான தடயத்தையே இல்லாம பண்ணி இந்த சுடுகாட்டை தடமா மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான இதுல பெரிய அளவுல எல்லாத்தையும் சுத்தி பாத்தீங்கன்னா
நிரவி வச்சிருக்காங்க. இடமே அதாவது சுடுகாடுன்றதே தெரியாத அளவுக்கு நிரவி வச்சிருக்காங்க. மக்கள் பல தலைமுறைகளாக பயன்படுத்தி வந்த இந்த இடத்தில் தங்கள் வம்சத்தினரின் தலைமுறை மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். சமூக விரோதிகளின் நடவடிக்கையை விசாரணை செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இடுகாட்டை தனியார் ஆக்கிரமிப்பு செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மனிதன் ஓய்வு பெற்று அமைதியாக உறங்கும் மயான பூமியை காக்கும் பொறுப்பு சமூகத்தின் கடமை என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுடுகாட்டை மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு அல்லது அரசு இவர்களுக்கு சுடுகாட்டிற்கான முறைப்படுத்தி பட்டா வழங்கி மீண்டும் இதே இடத்தில் பிணங்களை பிரிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதை இப்பகுதியின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து ரமேஷ்.